ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வியாழக்கிழமை எடுத்த விலாகு. கொஞ்சம் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி அம்மா வீட்டில் போய் அத்தாவை கூப்பிட்டுட்டு கடைக்கு போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரின்னு வந்து இந்த வாரம் வாங்கியிருக்கேன். அடுத்த வாரம் வேற ஒன்று வாங்குவேன். எனக்கு வந்து ஒரே லிக்யூட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. நான் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியில் இங்கே ரொம்ப விலையா இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 65 ரூபா வருது. நான் சூப்பர் மார்க்கெட்லேயே தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே 50 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு. நமக்கு 15 ரூபா டிஃப்ரெண்ட் கிடைக்கிது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவையே கூப்பிட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுவேன். ரோட்டுக்கெல்லாம் போகிறங்காட்டி தான் நான் அத்தாவை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுவேன். உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் ஊரில் எல்லாம் எவ்வளோ தக்காளி ரேட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்லி புதினாலாம் அம்மா வாங்கிட்டு வர வேண்டாம், வீட்டிலையே நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தங்கச்சி குழந்தைய கூட விளையாண்டுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்தோம். அங்கேயே கழுகிட்டு வந்தங்காட்டி எனக்கு வந்து வீட்டில் அந்தளவுக்கு வேலை இல்லை. எடுத்து பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சா போதும். கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நான் கழுகுனேன், தக்காளி எல்லாம். மற்றபடி எல்லாமே அங்கேயே மல்லி புதினா கழுகிட்டு வந்துட்டேன். அப்புறமா அம்மா மத்தி மீன் கொடுத்துருந்தாங்க. வறுத்து சாப்பிட்றதுக்கு மத்தி மீன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் நான் மட்டும் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து 35 ரூபா தேங்காய். தேங்காயும் விலையானங்காட்டி தேங்காய் எல்லாமே விலையாயிடுச்சு. உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ தேங்காய் விலையெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி விலையெல்லாம் ஏறுது. காய்கறி, அரிசி எல்லாமே இப்படி விலையேறும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாங்கி தான் ஆகணுமேன்னு சொல்லி நம்மளும் வாங்கிக்கிறோம். பாக்ஸ்குள்ளேயெல்லாம் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகும்போதே சப்பாத்திக்கு மாவெல்லாம் பெனஞ்சு வச்சுட்டு போனேன். காலையில் வச்ச குழம்பே இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி ஓட்டிக்கலான்னு சொல்லி போட்டு நான் அதை மாவு பெனஞ்சு வச்சுட்டே போயிட்டேன். வந்ததும் சப்பாத்தி போட்டுக்கலாம் பாருங்கள். வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் தங்கச்சி கூட அப்படியே பேசிகிட்டே உட்காந்ததுல எனக்கு டைம் போனதே தெரியல. அப்புறமா வீட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓர்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்புறம் நமாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். இன்றைக்கி மினி விலாக் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.